இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். வெளிநாட்டு நிறுவனங்கள் உள்ளே வருவதற்கு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் செய்யணுங்கிறது தான் சட்டம் டு ஆக்ட். ஆனா நம்ம ஆன்லைன் மூலமாக வெளிநாட்டு சக்திகள் உள்ளே நுழைந்து ரீட்டைல் பிசினஸ் பூரா கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கைப்பற்றும் போது பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க. 100 கிராம் பாதாம் பருப்பு ₹1 கொடுக்க முடியுமா? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி எங்களை எல்லாம் சிறிய வியாபாரிகளை ஒட்டுமொத்தமா தள்ளிவிட்டு ஒன் ஷோ அவங்க தான் இருப்பாங்க. இந்த நிலைப்பாட்டுக்கு தான் அமேசான் இந்த நிறுவனம் 6600 கோடி கடந்த ஆண்டு பிசினஸ் லாஸ் என்ற பட்டியலை கொடுத்தார்கள். மாண்புமிகு மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் BS கோயல் அழகா ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்பா என் நாட்டுக்கு வந்து 6600 கோடி லாஸ் ஆகணுமான்னு கேட்டார். நாங்க சிந்திப்பதெல்லாம் அந்த 6600 கோடி லாஸ் ஆனதுல எத்தனாயிரம் வியாபாரிகள் கடை காலி செய்துவிட்டு வெளியே போயிருக்கிறாங்கிற பட்டியல் எங்கிட்ட தான் இருக்கு. ஆக அதை சட்டப்படி செய்ய வேண்டுமோ சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். அவர்களுக்கும் லாபி வைத்து இருக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனிக்கு ஒரு லாபி. டெல்லியில ஒரு சட்டத்தை அரசு போட்டால் 48 மணி நேரத்தில் எடுத்துறாங்க. ஒரு சட்டம் போட்டாங்க, மளிகை பொருளை ஆன்லைன்ல செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. 48 ஹவர்ஸ் தான் எடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? அங்க மேல ஒரு லாபி இருக்கின்றாங்க. அந்த லாபி எங்களால் செய்ய முடியல. அதுக்காகவே தான் சிறப்பு பாதுகாப்பு சட்டம் என்பதை அழுத்தமாக கேட்கிறது. மத்திய அரசு எல்லாம் பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனி வாங்குகின்ற கடனுக்கு 10,000 கோடி தள்ளுபடி, 5,000 கோடி தள்ளுபடி என்பாங்க. ஆனா சாமானிய வியாபாரிகளுக்கு எந்த பிரச்சனைகளும் எந்த சிக்கல மாட்டினாலும் வெள்ளத்துல மாட்டினாலும் சரி, இந்த சென்னையில பாருங்க மெட்ரோ திட்டம் 5 வருஷம் நடக்கு. 5 வருஷம் 2 பக்கம் கடைகள் எல்லாம் காலி செய்யப்படுகிறது. எந்த திட்டத்திலும் வியாபாரிகளுக்கு எந்த ஒரு அரசும் உதவி செய்யல. இது போன்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. சாலையோர கடைகளுக்கு நாங்கள் தெளிவா வச்சிருக்கிறோம். சாலையோர கடைகளுக்கு இடம் மாற்றம் செய்து பெரும் வணிகர்களுக்கு இடையூறு இல்லாமல், ஏன்னா அவங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்பதை நாங்கள் சென்னையில் வலியுறுத்தி இருக்கிறோம். சில பகுதிகளை மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிக பேரவைக்கு வலியுறுத்தும். 2026 சட்டமன்ற தேர்தலிலே எங்களுடைய அமைப்பு வாக்கு வங்கிகள் எந்த திசை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதை ஆட்சி மன்ற கூட்டம் போட்டு அங்க மாநாட்டுக்கு பிறகு அந்த செய்தியை தெளிவாக கொடுப்போம். எல்லா அரசியல் கட்சிகளும் எங்கள் கோரிக்கைகள் தரப்படும். எங்கள் கோரிக்கைகளை எந்த அரசியல் கட்சிகள் எழுத்துப்பூர்வமாக நிறைவேற்றும் என்று சொல்லுகின்றார்களோ அதை நாங்கள் அலசி ஆராய்ந்து எங்களுடைய ஓட்டு வங்கி கட்டாயமாக திசை திருப்போம் என்று தெரிவிச்சுக்கிறோம். தமிழக பட்ஜெட்டில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விரைவாக சந்திக்க இருக்கிறோம். எங்கள் கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை தர இருக்கிறோம். அது சிறப்பு தீர்மானமாக போட்டு தர இருக்கிறோம். அதனுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.